சாயிராம். நமது கஷ்டங்களை யாரிடமும் கூற விரும்பினால், யாரிடமாவது சொல்லலாம் என்று மனம் விரும்பினால் இறைவனிடம் மட்டும் கூறலாம். ஏனென்றால் அவர் மட்டும்தான் நமது கஷ்டங்களை மற்றவர்களோட சொல்லி அதை நினைத்து சந்தோஷப்பட மாட்டார்கள். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது. காலை முதலே உன்னிடம் அதை சொல்ல நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் பிரச்சனைக்கு முடிவு உனக்கு சாதகமாகவே வந்துள்ளது. இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக முகமலர்வாய். உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ தருணத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இதை கேள். மகிழும் அந்த நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். எத்தனையோ துன்பங்களை எல்லாம் நான் கடந்து விட்டேன். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு விதமான பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வை இன்னும் என்னவெல்லாமோ கற்றுத்தரப்போகின்றதோ என்ற பயம் என் மனதை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறதே. நான் என்னதான் செய்வது என்று என்னிடம் வந்து மன்றாடி நிற்கும் என் பிள்ளையே, கவலையே படாதே. எத்தனையோ துன்பங்களை எல்லாம் மிக சுலபமாக தாண்டி வந்துவிட்டாய். நீ கடந்து வந்த பாதையை சற்று கவனிப்பாக கவனி. எத்தனை துன்பங்கள், அதையெல்லாம் மிக சுலபமாக தாண்டி வந்த என் பிரியமே. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னிடம் உன்னுடைய மனதில் ஏன் தேவையில்லாத பயம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்பிக்கையோடு நம்பு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நான் கூறும் வாக்கு நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, வருத்தப்படாதே. வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்வு மாறிவிடப் போகிறதா என்ன? வருத்தப்படுவதால் வாழ்வு மாறிவிடும் என்றால் வருத்தப்படுவதில் எந்த தவறுமே இல்லை. தாராளமாக வருத்தப்படலாம், கண்ணீரும் சிந்தலாம். ஆனால் எதுவுமே மாறாத பொழுது எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும், வருத்தப்பட வேண்டும்? ஆயுதங்களே இல்லாமல் ஒருவரை கடுமையாக, மிக கடுமையாக காயப்படுத்திவிட முடியும். உன்னுடைய வார்த்தைகளால் மிக சுலபமாக காயப்படுத்திவிட முடியும். கூர்மையான கத்தியை விட பேசுகின்ற வார்த்தைகள்தான் மிக மிக கூர்மையானது என்பதை புரிந்து கொண்டு கவனமாக கையாள கற்றுக்கொள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் எதுவுமே இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளையாவது பேச பழகு. அதுவே அவர்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு செயலாகவே இருக்கக்கூடும். கடுமையான வார்த்தைகளை அந்த நேரத்தில் பேசி மற்றவரை காயப்படுத்திவிட எண்ணாதே. நீ சுயநலமாகவே வாழ்ந்துவிடு. அதில் தவறு ஒன்றுமே கிடையாது என் பிள்ளையே. சுயநலமாக வாழ்வது தவறே கிடையாது. மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் நீ நல்லவர் என்ற பெயரை அடையாளம் என்று நினைக்காதே என் பிள்ளையே. நல்லவர் என்ற பெயர்தான் அடையாளம் என்று மட்டும் நினைக்காதே. எல்லோரும் உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தான் பார்ப்பார்களே தவிர உன்னுடைய நல்ல எண்ணத்தை யாருமே மிக சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பாதியிலேயே உன்னை விட்டுவிட்டு விலகியும் சென்று விடுவார்கள். இதுதான் உலகம். நீ நல்லவர் என்று பட்டம் கொடுக்க மற்றவர்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. மற்றவர்களுக்காக மற்றவர்களை நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்வை நீ கெடுத்து கொள்ளாதே. தேவையில்லாத விஷயத்தில் நினைத்து கொண்டு மற்றவர்கள் விஷயத்தில் நீ உள்ளே நுழைவதை விட
எது தேவை எது தேவையில்லாதது என்பதை பகுத்தறிந்து நீ பார்த்தாலே போதும். தேவையில்லாததை தேவையில்லாத நேரத்தில் நிச்சயமாக நீ பேசவே மாட்டாய். போனவர்களை நினைத்து நினைத்து புலம்புவதால் எந்த பயனுமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை சீராகவே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில். உன்னுடன் இருப்பது உன் சாயி என்று சொல்லிப்பார். உனக்குள் ஒரு மன தைரியம், உனக்குள் ஒரு புது தெம்பு புணர்வதை நீயே காண்பாய். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் பிள்ளையே. கலங்காமல் தைரியமாக இரு. ஒரு மாற்றத்தை, திடீரென்று ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீ சந்திப்பாய் உன் வாழ்வில். வீழ்வது தவறு இல்லை, வீழ்ந்தவுடன் வீழ்ந்தே கிடப்பதுதான் மிகப்பெரிய தவறாகவே இருக்கும். எழுந்து நடக்க கற்றுக்கொள். நடக்க முடிகிறது என்றால் கொஞ்சமாக ஓட பழகிக்கொள். ஓட முடிகிறது என்றால் போராட கற்றுக்கொள். வாழ்க்கையை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம் வெற்றியை. வீழாமல் நீ இருந்தால் அனுபவமே உனக்கு கிடைக்காது. அப்படியென்றால் வீழ வேண்டும் என்றுதான் அர்த்தம். வீழ்ந்து பார்த்தால்தான் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைத்தால்தான் வாழ்க்கையில் உன் இலக்கை உன்னால் வெகு சுலபமாக அடைய முடியும். உன்னை சுற்றி ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை சுற்றி பெரும் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய். நீ வெற்றியை எட்ட பிடிக்க தயாராகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் உன்னிடம் இருந்தால் உனக்கான வெற்றி வாசல்படிகள் எப்பொழுதுமே திறந்தே இருக்கும். உனக்கான வெற்றியை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீயே உனக்காகவே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எதையும் நீ தேடி போய்கொண்டே இருக்காதே. உனக்கு தகுதி என்று ஒன்று இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொண்டவனுக்கு பிரச்சனைகள் மிக பெரியதாக தெரிவதே இல்லை. உடல் சோர்வாக இருக்கிறதே என்று தாயாகிய உன் தாய் எப்பொழுதும் வெளிப்படுத்தியதே இல்லை. மன சோர்வாக இருக்கிறதே என்று தந்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார். எதுவுமே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் போராட்டமும் கஷ்டங்களும் தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது. அந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கும் பொழுது உனக்கான வெற்றியை நீ கொண்டு வருவதற்கான அத்தனை வேலையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போராட்டத்திலிருந்து மீண்டு உனக்கான வாழ்க்கையை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடிக்க முடியும். நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்து இருக்க முடியாதோ, இயங்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நான் என்னுடைய வலது கரத்தால் உன்னை தாங்குகிறேன். உன்னுடைய கர்மாக்கள் மீதமில்லாமல் நசுங்கும் அளவிற்கு நீ என் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னை ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக பாதுகாத்து வருகிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என் கண்மணியே. யாரிடம் உன் குறைகளையெல்லாம் கூறி அந்த குறைகளுக்கான வழியை தேடுகிறாயோ அந்த இடத்திலிருந்து உன் தேடல்களுக்கான வழியை நான் காண்பிக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிறேன். உனக்கு நிவர்த்தியும் செய்கிறேன். யாரை நீ தேடி செல்கிறாயோ அவர்களாகவே நான் நின்று உன்னை வரவேற்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசிர்வாதத்தை வழங்குவது உன் சாயிநாதரே என்பதை அறிந்து கொள். உன்னுடைய சோதனை காலத்திலும் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. யாராவது உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் அளித்தாலோ அல்லது அன்பான உபதேசங்களை செய்தாலோ அதுவும் நானே. அவர் வாய் மொழியிலிருந்து வருவது என்னுடைய சொற்கள் என்றே அறிந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக அவசியம். அந்த சந்தோஷத்திலிருந்துதான் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கிறது என்பதை
புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே, மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அப்போது அப்படி நான் பதில் சொல்லுவேன். நீ வருத்தப்படாதே. உன் சாயிநாதர் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என்னுடைய கண்ணின் இமை போல் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். என் பார்வையும் எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது, கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. கண்மணியே, வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே. நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. எப்பொழுதுமே எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பயப்படாதே, கவலையோடு இருக்காதே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடைய நுழைவை தடுத்து விட முடியாது. யாருமே என்னுடைய நுழைவை தடுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. என் நாமஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் எண்ணத்தில் வைத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன். நீ அழைக்கும் பொழுதும் வேதனையில் நீ அப்பாவை கூப்பிடும் பொழுதும் நான் வரவில்லையே என்று என்மேல் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே. அப்படி இல்லை என் மகனே, என் மகளே. நான் நீ அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னால் தான் என் வருகையை அறிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறாய். நீ வேதனையோடு இருப்பதால் தான் என் வரவை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என் பிரியமே. எப்பவுமே காத்திருக்க கற்றுக்கொள். எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது. உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது உனக்கு வரவேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடம்தான் இருக்கும், வேறு எங்கும் செல்லாது என் தங்கமே. அவசரப்படுவதால்
நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் பிள்ளையே. பொறுத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும். காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை, காத்திருந்து பின் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தமும் புரியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சோதனை காலமாக இருந்தாலும், நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிப்பாய். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்புவதுதான். முழுமையாக நம்பி சாயப்பாவின் பாதத்தில் சரணடைந்தாலே போதும். உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழ்ந்தே தீரும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை இல்லை என்ற வார்த்தை கூட உன் வாழ்க்கையில் நுழையவே முடியாது என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார். எப்படி சாயப்பா நம் வாழ்க்கையில் நுழைந்தார், நம் வாழ்க்கையில் அவருடைய நுழைவு எப்படி வந்தது என்பதை சிந்தித்துப் பார். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அதுவும் சாயப்பா மூலம் நிகழ்ந்தே இருக்கும். அந்த அதிசயத்தை சாயப்பா நம் வாழ்க்கையில் எப்படி நிகழ்த்தி இருக்கிறார், நிகழ்த்தி இருந்தார் என்பதை ஒரு முறை பின்னோக்கி சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த அதிசயத்தை செய்ய முடிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? என் மேல் அந்த நம்பிக்கை இல்லையா உனக்கு? அனைத்தையும் கணநொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது உனக்கு இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையை என்னால் மாற்ற இயலாதா? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அனைத்தும் காலதாமதம் ஆகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நிகழாது, நடக்கவும் நடக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காகத்தான் இந்த பிரச்சனையும், இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன் உனக்கே புரியும் உன் பிரச்சனை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று. யார் ஒருவர் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையும், தடுக்கி விழும் சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும் வழியை நிச்சயமாக நான் செய்வேன், உன் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்பவர்கள் எவருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை என் குழந்தையே. அதுவும் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது முழுமையாக நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது அதைவிட முழுமையாக நம்பிக்கை வை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை, வெறும் கையோடு அனுப்பியதும் இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா, பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்குள்? 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல் வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் தடைகள் பல வரலாம் என் பிள்ளையே. தட்டிப்பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. துணிந்து நின்று போராடு. போராடிக்கொண்டே இரு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகட்டாக நினைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சியில் நீ போய் அமர்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும் சர்வ நிச்சயமாக. இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது.
இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும், சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும்.